வீட்டோ அதிகாரம் என்பது பொதுவாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்புக் குழுவில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பான அதிகாரத்தை குறிக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்புக் குழுவில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கும் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் மட்டுமே இந்த வீட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளன. பாதுகாப்புக் குழுவில் ஒரு தீர்மானம் அல்லது முடிவு எடுக்கப்படுவதற்கு இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களின் ஒப்புதலும் அவசியமாகும். இந்த 5 நாடுகளில் ஏதேனும் ஒன்று ஒரு தீர்மானத்தை தடை செய்தாலோ அல்லது நிராகரித்தாலோ மற்ற அனைத்து நாடுகளும் ஆதரவளித்தாலும் கூட அந்த தீர்மானம் நிராகரிக்கப்படும் அல்லது தோற்கடிக்கப்படும். சுருக்கமாகச் சொன்னால், வீட்டோ அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தை நடைமுறைக்கு வரவிடாமல் தடுக்கும் அல்லது ரத்து செய்யும் மறுக்க முடியாத உரிமை ஆகும். வீட்டோ அதிகாரம் 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டபோது நடைமுறைக்கு வந்தது. இந்த அதிகாரம் 5 பெரிய வல்லரசுகளும் சர்வதேச அமைதியான முடிவுகளை ஆதரிப்பதை உறுதி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. நிரந்தர உறுப்பினர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்குள் ஒன்றாக செயல்பட்டால் மட்டுமே உலக அமைதி சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையில் இது அமைக்கப்பட்டது. வீட்டோ அதிகாரத்திற்கு பல சிறிய நாடுகள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் இந்த 5 வல்லரசுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்தவொரு சர்வதேச அமைப்பும் இயங்காது என்று கருதி இறுதியில் வீட்டோ அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டனர். இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில், நைஜீரியா, தென் ஆப்பிரிக்கா, எகிப்து ஆகிய நாடுகளும் தங்களின் பெரிய பொருளாதாரம், மக்கள் தொகை மற்றும் ஐநா அமைதி காக்கும் பணிகளுக்கு அவை அளிக்கும் பங்களிப்பின் அடிப்படையில் இந்த நிரந்தர இடத்தை பெற உரிமை கோருகின்றன. வீட்டோ அதிகாரத்துடன் கூடிய நிரந்தர உறுப்பினர்களை சேர்ப்பதை சில நாடுகள் கடுமையாக எதிர்க்கின்றன. குறிப்பாக ஜப்பானின் போட்டி நாடான தென்கொரியா, ஜெர்மனியின் போட்டி நாடான இத்தாலி, பிரேசிலின் போட்டி நாடுகளான மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா, இந்தியாவின் போட்டி நாடான பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் அதற்கு பதிலாக அதிக எண்ணிக்கையிலான நிரந்தரமற்ற உறுப்பினர்களை உருவாக்க வலியுறுத்துகின்றன. ரஷ்யா பனிப்போரின் ஆரம்ப காலத்தில் மிக அதிக எண்ணிக்கையிலான வீட்டோக்களை பயன்படுத்தியது. பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளின் தீர்மானங்களை தடுப்பதற்காகவே இது பயன்படுத்தப்பட்டது. 1970ஆம் ஆண்டுக்குப் பிறகு அதிக பயன்பாடுகள் நிகழ்ந்தன. இஸ்ரேல் தொடர்பான தீர்மானங்கள் அல்லது அரபு நாடுகளுக்கு எதிரான தீர்மானங்கள் வருவதைத் தடுக்க அமெரிக்கா பெரும்பாலும் வீட்டோவை பயன்படுத்துகிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பொதுவாக ரஷ்யா அல்லது அமெரிக்காவுடன் இணைந்து ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளன. 1990ஆம் ஆண்டுக்குப் பிறகு குறிப்பாக தைவான் அல்லது மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் சீனாவின் வீட்டோ அதிகார பயன்பாடு அதிகரித்தது. இன்று வரை அனைத்து நிரந்தர உறுப்பினர்களும் ஒரு தீர்மானத்தை வீட்டோ செய்யும் அச்சுறுத்தலை ஒரு பேச்சுவார்த்தை கருவியாகவும் பயன்படுத்துகின்றன. இந்த அச்சுறுத்தலின் காரணமாகவே பல தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு வருவதற்கு முன்பே திரும்பப் பெறப்படுகின்றன. வீட்டோ அதிகாரம் இந்தியாவுக்கு ஆதரவாக பலமுறை ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்புக் குழுவில் முக்கியமான மற்றும் நெருக்கடியான தருணங்களில் ரஷ்யா அதன் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களை தடுத்து நிறுத்தியுள்ளது. 1957ஆம் ஆண்டு காஷ்மீரில் ஐக்கிய நாடுகளின் படைகளை அனுப்ப வேண்டும் என்று பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்தை சோவியத் யூனியன் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்தது. 1961ஆம் ஆண்டு போர்ச்சுகல் ஆதிக்கத்தில் இருந்த கோவாவை இந்தியா விடுவித்தபோது அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் இதனை எதிர்த்து இந்தியா தனது படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்தன. இந்தியாவுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை சோவியத் யூனியன் வீட்டோ செய்தது. இது இந்தியாவுக்கு ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு மீண்டும் காஷ்மீர் விவகாரம் தொடர்பான தீர்மானம் ஐநாவில் வந்தபோது அப்போதைய சோவியத் யூனியன் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரித்தது. 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலைப் போருக்குப் பிறகு ஐநாவில் இந்தியாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களையும் சோவியத் யூனியன் வீட்டோ செய்தது.
சோவியத் யூனியன் ரஷ்யா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதன் மூலம் இந்தியா மீது சர்வதேச சமூகம் அழுத்தத்தை கொடுத்து ஒருதலை பட்சமாக முடிவுகளை எடுக்க விடாமல் தடுத்தது. காஷ்மீர் மற்றும் கோவா போன்ற இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினைகளில் வெளியுறவு தலையீட்டை குறைத்து இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரித்தது. இன்று வரை இந்த வரலாற்று ரீதியான ஆதரவு காரணமாகவே இந்தியா ரஷ்யாவுடன் வலுவான நட்புறவை பேணி வருகிறது. இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரத்துடன் கூடிய நிரந்தர உறுப்பினர் பதவி என்பது இந்தியாவின் நீண்டகால இலக்காகவும் சர்வதேச அளவில் தொடர்ந்து விவாதிக்கப்படும் ஒரு முக்கிய பிரச்சினையாகவும் உள்ளது. இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. குறிப்பாக முக்கிய வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகியவை இந்தியாவுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளன. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையைக் கொண்ட நாடு, உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தி மற்றும் ஒரு அணு ஆயுத நாடு என்ற வகையில் இந்தியாவுக்கு உலக விவகாரங்களில் அதிக பிரதிநிதித்துவம் தேவை என்ற வலுவான வாதம் உள்ளது. ஆனாலும் தற்போது நிரந்தர உறுப்பினராக உள்ள சீனா இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதை வெளிப்படையாக ஆதரிக்கவில்லை. ஐநாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற அனைத்து நிரந்தர உறுப்பினர்களின் ஒப்புதலும் தேவை என்பதால் சீனாவின் வீட்டோ அதிகாரம் இந்தியா ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து பெறுவதற்கு ஒரு பெரிய தடையாக உள்ளது. 4 வல்லரசுகளின் ஆதரவு இருந்தபோதும் சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை இதற்கு எதிராக பயன்படுத்தலாம் என்ற அச்சம் நீடிப்பதால் இந்தியாவுக்கு ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து என்ற இலக்கு இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதுபோன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள். நன்றி.